வணக்கம் மக்களே. ரேஷன் அட்டை தொடர்பான சில முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகிருக்கு. அதில் ரேஷன் கடையில் என்ன பொருட்கள் இருக்குது, புகார்கள் அளிக்கிறதுக்குன்னு சொல்லி தனித்தனியாக நம்பர்கள் கொடுத்துருக்காங்க. இரண்டாவதாக ரேஷன் பொருட்கள் வீடு தேடி அனைவருக்குமே வரப்போகுது. இது யாருக்கெல்லாம் வரப்போகுது, எப்போ கொடுக்க போகிறாங்க அப்படின்ற அப்டேட்டும், மகளிர் உரிமை தொகை பற்றின முக்கியமான அப்டேட்டும் வெளியாகிருக்கு. இவை அனைத்தும் தான் இந்த வீடியோ முழுக்க பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து ரேஷன் அட்டை தொடர்பான அப்டேட்டுகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பாக ரேஷன் அட்டை தொடர்பான அனைத்து புகார்களாக இருக்கட்டும், இல்லை அறிவிப்புகளாக இருக்கட்டும், இருப்பு நிலவரம் என்ன, பொருட்களோடது, அதுக்கப்புறம் கடை மூடி இருக்கா திறந்திருக்கா, பில்லிங் தொடர்பான புகார்கள் அனைத்திற்குமே பார்த்தீங்கன்னா சில முக்கியமான நம்பர்களை கொடுத்துருக்காங்க. அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்போனாலும் மெசேஜ் பண்ணி டைப் பண்ணி கேட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடும். சொல்கிற நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பரில் 9980904040 இந்த நம்பர், அப்படி இல்லைன்னா 9773904050 இந்த ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒரு நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பரில் இருந்து. இந்த நம்பருக்கு SMS மூலமாக கடை ஓப்பனில் இருக்கா திறந்துருக்கா அப்படின்றத நீங்கள் பார்க்குறதுக்காக வீட்டில் இருந்தபடியே கேபிட்டல் லெட்டரில் PDS அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு 101 அப்படின்ற நம்பரை டைப் பண்ணி சென்ட் பண்ணிங்க அப்படின்னா கடை ஓப்பனில் இருக்கா இல்லையா அப்படின்றது உடனுக்குடனே உங்களுக்கு மெசேஜாக வந்து சேரும். அதுக்கப்புறம் உங்கள் ரேஷன் கடையில் பொருட்கள் இருப்பு நிலவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதே நம்பரில் அதே சேம் PDS ஸ்பேஸ் 102 அப்படின்னு டைப் பண்ணி அனுப்பணும். பில்லிங் தொடர்பான புகார்கள், ஏதாச்சும் உங்களுக்கு போடக்கூடிய பொருட்களில் எடை குறைவாக இருக்குது, இந்த மாதிரியான புகார்கள் இருக்குது அப்படின்னா அந்த நம்பருக்கு PDS ஸ்பேஸ் 103 அப்படி இல்லைன்னா PDS ஸ்பேஸ் 107 அப்படின்ற நம்பரை டைப் பண்ணி அனுப்பிச்சிங்க அப்படின்னா உங்கள் பில்லிங் தொடர்பான புகார்கள் அங்கே பதிவு செய்யப்படும். இல்லைப்பா எனக்கு இதெல்லாம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இலவச ஹெல்ப்லைன் நம்பர்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கால் பண்ணியும் நீங்கள் புகார்களை தெரிவிக்கலாம். 1967 இதுக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 180042555901 இந்த நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி ரேஷன் கடை ஊழியர் மீது புகார்கள் எது இருந்தாலும், இல்லை ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்னாலும் இது மூலமாக ஈஸியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இரண்டாவதாக 60 வயது மேற்பட்டோருக்கு இந்த தாயுமானவர் திட்டத்தின் கீழே மாதந்தோறும் வீடுதோறும் போயிட்டு ரேஷன் பொருட்கள் அப்படின்றது வழங்கப்பட்டு வந்துட்டு இருந்தது. கடந்த 2 மாதங்களாக இது ஸ்டாப் பண்ணப்பட்ட நிலையில் மீண்டும் இந்த மாதம் 2 மற்றும் 3ஆம் தேதி அனைத்து முதியோர் தாய்மானவர் திட்டத்தில் இணைஞ்சவங்க அனைவருக்குமே இந்த ரேஷன் பொருட்கள் வீடு தேடி எடுத்துகிட்டு போயிட்டு விநியோகம் செய்யணும் அப்படின்ற அதிரடி உத்தரவை வெளியிட்டிருக்காங்க. ஸோ வயதானவர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சி செய்தி அப்படின்னு தான் சொல்லணும். மாற்றுத்திறனாளிகளையுமே இந்த திட்டத்தில் பயன்பெற முடியும். ஸோ நீங்கள் இதில் இன்னுமே இணையாமல் இருக்கீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக இதற்கு தனியாக எப்படி விண்ணப்பம் செய்யணும், என்னென்ன தேவையான ஆவணங்கள் அப்படின்ற அனைத்து டீட்டெயிலும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபைனலாக மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 எப்போ கொடுப்பாங்க அப்படின்ற கேள்வி அனைவரோட மத்தியிலும் ஒரு பெரிய கொஷினாக இருக்குது. இதுக்கு அரசு தரப்பு வட்டாரங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதம் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்காங்க. இது முடிந்ததுமே ஜூலை மாதத்தில் இந்த 2500 கொடுக்கறதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னும், இப்போதைக்கு யாரெல்லாம் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் அவங்களெல்லாம் நீக்கி இந்த முதியோர் உதவித்தொகை வாங்குகிற அந்த திட்டத்தில் இணைக்கிறதுக்கான பணிகளை மேற்கொண்டுட்ருக்கோம் அப்படின்னும் 15% இப்போ வரையும் முடிச்சிருக்காங்க அப்படின்னும் வெளியாயிருக்கு. ஸோ 60 வயது மேற்பட்டவர்களுக்கு இந்த 1000 ரூபா வருமா வராதா இந்த மாதம்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி வரும். ஜூலை மாதத்திற்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள்லாம் அந்த முதியோர் ஓய்வூதிய திட்டத்தில் இணைக்கப்பட்டுருவீங்க. உங்களுக்கு அப்போது 1000 ரூபா கூட 500 ரூபா உயர்த்தி 1500 ரூபாயும் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இவை அனைத்தும் தான் இப்போ ரேஷன் அட்டை தொடர்பான முக்கிய அறிவிப்புகள். இந்த அப்டேட்டுகளில் உங்களுக்கு எதுவும் பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கேளுங்க. மேலும் அரசாங்கம் சார்ந்த அனைத்து உண்மை அப்டேட்
அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.